வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருமண காலம். நம்ம ஏற்கனவே அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் இன்னொரு வீடியோ கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்காக பிரத்யேகமாக இந்த வீடியோவை எடுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு கீழேயும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டு எனக்கு எப்போ திருமணம் அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி கேட்குறதா இருந்தால் எனக்கு முறையாக அணுகி அதுக்கான தட்சணையை கொடுத்து கேளுங்க. இல்லையா, என்னால் பணமாக உங்களுக்கு தட்சணை வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் திருமணம் பற்றி கேட்டிங்கன்னா, அதுக்கு இணையாக உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் இல்லையா, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய திருமணம் நடந்த விவரங்கள், அந்த ரெண்டுத்தையும் எனக்கு தட்சணையாக வச்சு கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது மூலயமா எனக்கு ஒரு பயன் கிடைக்கணும். நான் சொல்கிற வாக்கு உங்களுக்கு பலிக்கணும். அதுக்கு எனக்கு தட்சணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், ஓகே. இதை நீங்களே பார்த்துக்கணும், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ மெனக்கட்டு நாங்கள் உங்களுக்கு அதை கொடுக்குறோம். அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, அவமதிக்காதீங்க. அதுதான் நான் உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ரைட், ஓகே. இப்போ திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே பொதுவாக எல்லாருக்குமே வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் எனக்கு திருமணமே நடக்கலையே, திருமணமே ஆகாது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா திருமணம் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாருக்குமே திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது காலத்தினாலையும் கடவுள்னாலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்வி. ரைட், ஓகே. இப்போ ஒரு ஜாதகத்தில் திருமண காலத்தை எப்படி கணிக்கிறது, அதாவது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒன்றும் பெருசாக கம்பு சுத்துற வேலையெல்லாம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு குறிச்சிருப்பாங்க இல்லைங்களா, லான்னு போட்டு ஒரு கட்டத்தில் குறிச்சிருப்பாங்க. அது 12 ராசிகளில் எந்த ராசிகளில் வேணாலும் இருக்கலாம். அந்த லக்னத்திற்கு 2வது வீடு எங்கே லக்னம்னு போட்டிருக்கோ அதுலேருந்து கிளாக் வைஸ் எடுத்துக்கோங்க. வலதுபுறமாக என்னன்னீங்கன்னா 2வது கட்டம், இந்த லக்னத்துக்கு நேர் 7வது கட்டம், 11வது கட்டம். இந்த 3 கட்டங்களினுடைய அதிபதிகள் யாராரு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அவங்களுடைய தசா புத்தி நடக்குதா, அந்தரம் நடக்குதா அப்படிங்கிறது. உங்கள் திருமணம் நடக்கிறப்போ இந்த 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் அதனுடைய தொடர்பு இல்லாமல், அனுமதி இல்லாமல் திருமணம் நடக்கவே நடக்காது. ரைட்டுங்களா? அப்போ இந்த தொடர்பு அப்படிங்கிறது ஜாதகத்தில் வந்துட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தாரா காரகன் அப்படின்னு ஒன்று இருக்கு. யார் இந்த தாரா காரகன்? இதை நான் எப்படி பார்க்கறது அப்படின்னா, இது ஜெயமினி மகரிஷியோட ஃபார்முலா. ஜெயமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதி நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இந்த தாரா காரகன், ஆத்மகாரகன், அமத்திய காரகன், மாதுர் காரகன் அப்படின்னு நிறைய அதில் டிவிஷன்ஸ் இருக்கு. அதில் திருமணம் பற்றி நம்ம பார்க்கறதுனால இந்த தாரா காரகன் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதுலே லோயஸ்ட் டிகிரி யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். லோயஸ்ட் டிகிரினா குறைந்த டிகிரி, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான டிகிரி. இதை 360 டிகிரிக்கு பார்க்கக்கூடாது. ஒரு ராசியில் 30 டிகிரி இருக்கு இல்லைங்களா, அந்த 30 டிகிரிகளுக்குள்ள யார் ரொம்ப கம்மியான டிகிரி வாங்கியிருக்காங்க, இருக்கிறதுலே 0 டிகிரியில் இருக்கிறாங்க ஒரு கிரகம் இருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே லோயஸ்ட் டிகிரியாக இருக்கும். அதுக்கு கீழே டிகிரி இல்லை. அப்படிங்கிறப்போ உங்கள் 9 கிரகங்களில் யார் இருக்கிறதுலே லோயஸ்ட் டிகிரி வாங்குறாங்களோ அவங்க தான் உங்கள் ஜாதகத்தில் தாரா காரகன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தாரா அப்படின்னா மனைவி அப்படின்னு பொருள். அப்போ அந்த தாரா காரகர் எந்த கிரகத்தின் கீழே வருதோ அதனுடைய அடிப்படையில் குணாதிசயத்தில் செயல்பாடுகள்ல இருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இருப்பாங்க. அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ இந்த தாரா காரகர் உங்களுடைய தசாபுத்தி அந்தரத்துக்கு தொடர்பாகிறாங்க அப்படின்னா கட்டாயம் அந்த காலம் உங்களுக்கு திருமண காலம். அடுத்ததா ரொம்ப மெயினாக உங்கள் ஜாதகத்தில் பார்க்க வேண்டியது, எனக்கு இந்த வருஷம் திருமணம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு உங்கள் தசாநாதன் சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தசா நடந்துகிட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த தசாநாதன் உங்கள் 9ஆம் இடத்திற்கோ அல்லது 9ஆம் அதிபதிக்கோ தொடர்புல இருக்கணும். இந்த தொடர்பு அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும்?
9ஆம் இடத்தினுடைய தசா புத்தியா இருக்கலாம். 9ஆம் அதிபதி யாரோ அவருடைய தசா புத்தி. 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும், அதனுடைய தசா புத்தி. 9ஆம் அதிபதியினுடைய சாரத்துல ஒரு கிரகம் இருக்கும், அதனுடைய தசா புத்தி. 9ஆம் அதிபதியோட சேர்க்கையில இருக்கும் அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி. இப்படி ஏதாவது ஒரு வகையில 9ஆம் இடத்தோட உங்க தசாநாதன் தொடர்புல இருக்கிறாரு அப்படின்னா நீங்க அந்த வருடத்துல திருமணம் தாராளமா பண்ணிக்கலாம். இந்த வருடம் திருமணம் நிச்சயமா நடக்குமா அப்படிங்கிறதுக்கு தசாநாதன் சப்போர்ட் பண்ணிடாரு. அது இந்த வருஷமே நடக்குமா அப்படிங்கிறப்போ இந்த புத்திநாதனை பார்க்கணும். இந்த புத்திநாதன் உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு தொடர்புல வரணும். தொடர்புன்னு சொல்றப்போ ஏற்கனவே நம்ம தசாநாதனுக்கு எப்படி தொடர்பு பார்த்தோமோ அதே சேம் மெத்தட் தான் புத்திநாதனுக்கும் அந்தரநாதனுக்கும். அப்போ உங்களுடைய 5ஆம் அதிபதி புத்திநாதனுக்கு தொடர்புல வரணும். அவரே 5ஆம் அதிபதியே புத்தியா இருக்கலாம், 5ஆம் இடத்துல நின்று புத்தி நடத்தலாம், 5ஆம் அதிபதியோட சேர்ந்து புத்தி நடத்தலாம், 5ஆம் அதிபதியோட சாரத்தில் நடத்தலாம், 5ஆம் அதிபதியோட பார்வையில் இருக்கலாம். புத்திநாதன் 5ஆம் அதிபதியை பார்க்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வழியில 5ஆம் இடத்துக்கோ அல்லது 5ஆம் அதிபதிக்கோ தொடர்புல வந்துட்டாரு அப்படின்னா அந்த தசாநாதன் இந்த வருடத்தை குறிப்பிடுறாரு. இப்ப நடந்துகிட்டு இருக்க வருடத்திலேயே நடக்குமா அப்படிங்கிறத புத்திநாதன் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவார். இப்ப இந்த வருஷம் அப்படிங்கிறது 5ஆம் அதிபதி புத்திநாதன் நமக்கு தொடர்புல வந்துட்டாருன்னா அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது லக்னம், 1ஆம் அதிபதி. லக்னம், லக்னாதிபதி அந்தரநாதனுக்கு தொடர்புல இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ 9ஆம் இடத்தினுடைய தசா, உங்களுடைய தசாநாதன் 9ஆம் இடத்துக்கு தொடர்புல வர்றது, புத்திநாதன் 5ஆம் இடத்துக்கு தொடர்புல வர்றது, அந்தரநாதன் லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு தொடர்புல வருது. இது மூணும் உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற அத்தனை விஷயமும் உங்க ஜாதகத்துல கண்டிப்பா கனெக்ட் ஆயிடும். உங்க திருமணத்தன்னைக்கு இந்த மூணும் உங்களுக்கு ஒத்து போகுது உங்க ஜாதகத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்க தசாவோ புத்தியோ அந்தரமோ உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னா நிச்சயமா அந்த காலகட்டம் உங்களுடைய திருமணமான காலகட்டம் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமா அதை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ திருப்பி அந்த மாதிரியான ஒரு தொடர்பு வர்றது ரொம்பவே அரிது. சரிங்க சார், எனக்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சு, ஆனாலும் எனக்கு அது நடக்கலையே அப்படின்னா அதுக்கும் உங்க ஜாதகத்துல காரணங்கள் இருக்கும். அதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துடுச்சுனாங்க அந்த இன்சிடென்ட்டுக்கு ஜாதகத்துல நூல் கோக்குற மாதிரி காரணங்களை நம்ம 1000 கோக்கலாம். ஆனா கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தணுமா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. எனக்கு ஏன் இது நடக்கல அப்படின்னா அதுக்கு 6, 8, 12 திதி சூன்யம் பாதகாதிபதி முடக்கு ராசி 1000 காரணங்கள் இருக்குது ஜோசியத்துல உங்களை சமாளிக்கிறதுக்கு. ஆனா அந்த காலத்தை நம்ம பயன்படுத்தணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னா நிச்சயமா அந்த வருடம் நீங்க திருமணம் தாராளமா பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தர காலம். இந்த குரு நமக்கு பொதுவா இயற்கை சுபர்கள்ல இருவர் தான் ரொம்ப பலமானவர். ஒன்று குரு, அதாவது பெரியோர்கள் முன்னிலையில் குருமார்கள் முன்னிலையில் ஒரு நல்லபடியா நடக்கிறது. இரண்டாவது சுக்கிரன், காதல் திருமணம் பண்றது, நம்ம விரும்பினவங்களை கல்யாணம் பண்றது, பிடிச்சவங்களை கல்யாணம் பண்றது. இது ரெண்டு மெத்தடுமே, இது ரெண்டு மெத்தடை தாண்டி என்ன பெருசா திருமணம் நடக்க போகுது? வலுக்கட்டாயமா நடக்கிறது, கடத்திட்டு போய் பண்றது, அதெல்லாம் வேற, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அந்த மாதிரி இப்ப பெருசா நடக்கிறதும் இல்லை. அதனால பெத்தவங்க நம்ம பெரியவர்கள் பார்த்து பண்றது லவ் மேரேஜ், அதை மட்டும் நம்ம நல்ல விதத்துக்கு மட்டும் எடுத்துக்கணும். அப்ப இவங்களுடைய தசா புத்தி அந்தர காலங்கள் நமக்கு கை கொடுக்கறது. இது எதுவுமே எனக்கு இல்லைங்க சார், 9ஆம் இடம் நடக்கல, 5ஆம் இடம் நடக்கல, இதுவும் நடக்கல அப்படின்னா திருமணத்துக்கான காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ இந்த குரு சுக்கிரன் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ லவ் மேரேஜா இருக்கலாம், திடீர்னு அப்பா அம்மாவுடைய விருப்பம் இல்லாம திருமணம் பண்ணலாம். இந்த மாதிரியான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரு சுக்கிரன் உங்களுக்கு 2, 7, 11 சப்போர்ட் பண்ணியிருப்பார். கோச்சாரத்துலையும் அந்த மாதிரி 2, 7, 11 சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் தான் நம்ம திருமணம் பண்ணிக்கிறது. ரைட்டுங்களா? அப்போ உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிறீங்க. ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு எப்போ சார் திருமணம் நடக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாமல் உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்கள் தசாநாதன் யாருன்னு பாருங்கள். அவர் உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறாங்களா? இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியான தொடர்புகளை விவரிச்சிருக்கிறோம். அதை எடுத்து உங்கள் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பாருங்கள். இல்லை சார் எனக்கு பார்க்க தெரியல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தட்சணை கொடுத்து தான் உங்களுடைய பலன்களை நீங்கள் கேட்டுக்கணும். அதில் எந்த விதமான காம்ப்ரமைசேஷனும் கிடையாது. ரைட்டுங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.